சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வலியுறுத்தியிருக்கிறார். அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில், தனிப்பட்ட ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கும் சம்பவத்தை வைத்து அதிமுக அரசியல் செய்ய விரும்புவதாக விமர்சித்திருக்கிறார். பொள்ளாச்சி சம்பவத்தில் அன்றைய ஆட்சியாளர்களின் அழுத்தத்தால் காவல்துறையில் புகார் அளிக்க கூட பாதிக்கப்பட்டவர்கள் பயந்ததாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க பல்கலைக்கழக அளவில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து உரிய முடிவுகள் எடுக்கப்படும் என உறுதியுடன் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு திமுக அரசே முழு பொறுப்பு என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்து அவரது எக்ஸ் பதிவில், பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் திமுக சைதை கிழக்கு பகுதி மாணவரணி துணை அமைப்பாளர் என்பது தெரிய வந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆளும் கட்சியினர் என்றால் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று தமிழகத்தில் சட்டம் உள்ளதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் என்றால் ஆளும் கட்சியினரின் அழுத்தத்தால் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதால் மேலும் குற்றங்களை செய்ய இடமளிப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருந்தாலும் அவர் மீது விரைவான சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என தமிழக அரசை விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்படும் நிர்பயா நிதியை பயன்படுத்தி கல்வி நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், பொது இடங்கள் என அனைத்து இடங்களிலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றியதாக புகார் அளித்த பெண்ணை இளைஞர் காரை ஏற்றிக் கொள்ள முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த பிரகதீஸ்வரன் என்பவரது மகன் பரத் என்பவரை காதலித்து வந்த ஐடி நிறுவன பெண் ஊழியர் அவர் பல பெண்களோடு பழகியது தெரிய வந்து காதலை துண்டித்திருக்கிறார். மேலும் அவர் கடனாக கொடுத்த பணத்தை கேட்டதால் தந்தையும் மகனும் சேர்ந்து மிரட்டியதாக பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த பரத் கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த அந்த பெண் மற்றும் அவரது சகோதரர் மீதும் காரை ஏற்றிக் கொள்ள முயன்றதாக கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். நாமக்கல் அருகே தாய், தந்தை மற்றும் மகன் ஆகிய 3 பேரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக மகனின் மனைவியை போலீசார் கைது செய்தனர். எருமப்பட்டி அருகே வாழவந்தி கிராமத்தைச் சேர்ந்த சுரேந்தர் மற்றும் அவருடைய தந்தை செல்வராஜ், தாய் பூங்குடி ஆகிய 3 பேரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் தனி குடித்தனம் செல்ல வேண்டும் என கூறி மனைவி வற்புறுத்தி மன உளைச்சல் கொடுத்ததால் தற்கொலை செய்து கொள்வதாக தெரிவித்து சுரேந்தர் பதிவு செய்த வீடியோ வெளியானது. இதனையடுத்து தற்கொலைக்கு தூண்டியதாக சுரேந்தரின் மனைவி ஸ்னேகாவை போலீசார் கைது செய்தனர்.